இந்த உலகமே உங்களை அங்கீகரிக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் உங்களோடு தான் உங்களுடைய நிலைக்காகத்தான் அல்லாஹ் உங்களோட இருப்பான். எங்கிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் வந்துருயா அல்லான்னு கேட்டா போதும். எல்லாம் நான் இயலாதவன் என்னிடத்துல வந்துரு, உன்னிடத்துல வர ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டா போதும். என்னை தனிமையில் நினைவு கூர்ந்தால் அவர்களை நானும் தனிமையில் நினைவு கூறுகிறேன். அவ்வளவுதான். ரப்பே நான் உன்னை அழைக்கிறையா அல்லா, உன்னிடத்துல வர்றையா அல்லான்னு சொல்லிட்டா போதும். நீங்க சொல்ல வேணாம், மனசுல நினைச்சா போதும், அல்லாஹ் உங்களை நினைவு கூர்ந்து விடுவான். அவ்வளவுதான். நீங்கள் ஒரு கூட்டத்தில் நினைவு கூர்ந்தால் நீங்கள் உங்களை விட கண்ணியமான ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான். நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் விரைவாக உங்களை நோக்கி வருவான். அவ்வளவுதான். அல்லாஹ் நம்மளை அங்கீகரிச்சா போதும். இந்த உலகத்துல யாருடைய அங்கீகாரமும் நிரந்தரம் அல்ல. இன்னைக்கு புகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு இகழ்வாங்க, இன்னைக்கு இகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு புகழ்வாங்க. இன்னைக்கு கெட்டவன் சொல்ற மனிதன் நாளைக்கு நல்லவன் சொல்லுவான், நாளைக்கு நல்லவன் சொல்லக்கூடிய மனிதன் அடுத்த நாள் கெட்டவன் சொல்லுவான். இதுக்கு பின்னாடியே நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கை இவங்க பின்னாடி தான் இருக்கும். என்ன அல்லாஹ் அங்கீகரிச்சா போதும், அவனுடைய அங்கீகாரம் எனக்கு இருந்தால் போதும்னு என்னைக்கு நீங்க முடிவெடுக்கிறீங்களோ அன்னைக்குதான் வாழவே ஆரம்பிப்பீங்க. அது வரைக்கும் மனிதர்களுக்காகத்தான் வாழ முடியும். அங்கீகாரம் அல்லாட்ட தான், அவன்கிட்ட தான் என்னுடைய வாழ்க்கைன்னு முடிவெடுத்து இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ரப்பே நீ அங்கீகரிச்சுக்கோ, நான் தப்பு செஞ்சா உங்ககிட்ட வர்றேன், நீ மன்னிச்சிரு. அல்லது மனிதர்களுக்கு நான் தப்பு செஞ்சா நான் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிச்சிருதான்னு சொல்றேன். அவ்வளவுதான் முடியும் என்னால. அவன் கல்பை தெரிஞ்சு என்ன மன்னிக்க வைக்க முடியாது. எல்லாம் நான் கேட்டேன், எல்லாம் மன்னிப்பு, மனம் திருந்தி அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டேன் அவருக்கு நான் அநீதம் செய்திருந்தால். அல்லது நான் உங்ககிட்ட செஞ்சிருந்தால் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், என்னை ஏற்றுக்கொள் எல்லாம் தான் சொல்றேன். நீங்க சொன்னா போதும். அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை மட்டும் விரும்பி வாழ்க்கையில பயணித்தாலே லா தஹ்சன். இதற்குரிய கவலைகள் எதற்கும் நமக்கு தேவை.